أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين هو الذي بعث في الأميين رسول منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين वही है जिसने उम्मी लोगों में उन्हीं में से एक अजीम रसूल मबूस किया। वो उन पर उसकी आयात की तिलावत करता है और उन्हें पाक करता है और उन्हें किताब की और हिकमत की तालीम देता है, जबकि इससे पहले वो यकीनन खुली खुली गुमराही में थे। وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. அவனே எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு அவர்கள் இதற்கு முன்னர் தெளிவான வழிகேட்டில் இருந்த போதிலும் அவனது கட்டளைகளை படித்து காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் நுட்பமான அறிவையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு தூதரை அவர்களிலிருந்தே அனுப்பினான். வஆഖரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். மேலும் இதுவரை அவர்களுடன் சேராத மற்றவர்களுக்கிடையிலும் அவரை எழுப்புவான். அவன் வல்லமை மிக்கவனும் நுண்ணறி உள்ளவனும் ஆவான். 2-3 நாட்களுக்கு முன் மார்ச் 23 கடந்தது. அஹ்மதியா ஜமாத்தில் இந்த நாள் எவ்வாறு நினைவு கூறப்படுகிறது என்றால், இந்த நாளில் ஜமாத்திற்கான அடித்தளமிடப்பட்டது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய தினம் பையத் வாங்கினார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கம் திருக்குரானின் முன்னறிவிப்புகள் மற்றும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புகளுக்கேற்ப மார்க்கத்தை புதுப்பிப்பதாகவும் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை உலகில் நிலைநாட்டுவதாகவும் உள்ளது. இந்த விஷயத்தை இந்த நாள் ஒவ்வொரு வருடமும் நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்க வேண்டும். அன்னாருடைய பையத்தில் இணைந்து விட்டதாக நாம் வாதம் செய்கிறோம். இந்த முக்கிய பணியை செய்து முடிக்க நாமும் நமது திறன்களுக்கேற்ப இதில் பங்கெடுக்க வேண்டும். மேலும் வழிமாறி போன மனிதத்தை இறைவனுடன் இணைக்க வேண்டும். பரஸ்பரம் ஒருவர் மற்றவரின் உரிமைகளை செலுத்துமாறு அடியார்களுக்கு கவனமூட்ட வேண்டும். இதற்காக முதலில் நாம் நம்மை சீர்திருத்துவது அவசியமாகும். எவ்வாறு இருப்பினும் இப்போது நான் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சில மேற்கோள்களை எடுத்துரைப்பேன். அதில் அன்னாரது வருகையின் அவசியம், நோக்கம் மற்றும் திருக்குரானிலும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முன்பு செய்த முன்னறிவிப்புகள் எவ்வாறு நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்பது கூறப்படும். இவற்றின் மூலமாக அன்னாரின் உண்மைத்துவத்திற்கான சான்று கிடைக்கிறது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
தமது ஜமாத்தில் தோன்ற இருக்கும் தூய மாறுதல்களை குறித்து கூறியுள்ளார்கள். அதனையும் நான் எடுத்துரைப்பேன். அது எவ்வாறான தூய மாற்றங்கள் என்றால், சஹாபாக்களிடம் அது தோன்றியது. சஹாபாக்கள் எவ்வாறான துன்பங்களை கடந்தார்களோ அதே போன்ற துன்பங்களை ஜமாத் அன்பர்களும் கடக்கிறார்கள். ஜமாத் என்ற அடிப்படையில் நாம் முன்னேறக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய பின்னடைவை சந்திப்பவர்களாக ஆகிவிடக்கூடாது. ஆகவே நாம் எப்போதும் இந்த விஷயங்களை நமக்கு முன் வைக்க வேண்டும். ஹஸ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் வருகையின் நோக்கம் மற்றும் உண்மைத்துவம் குறித்து இறைவனை சாட்சியாக கூறி அறிவிப்பு செய்தார்கள். இது நிச்சயமாக நமது ஈமானுக்கு வலு சேர்க்கிறது. இவ்விஷயங்களை நாம் அசை போட்டுக் கொண்டிருந்தால், எல்லா நேரமும் கண்முன் வைத்திருந்தால், நிச்சயமாக இவை நமது ஈமானை முன்னேற்றக்கூடிய காரணியாக அமைந்து கொண்டே செல்லும். மேலும் நமது குறிக்கோளின் பக்கம் கவனம் ஊட்டக்கூடியதாக இவை ஆகிக்கொண்டே செல்லும். எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று மேற்கோள்களை எடுத்து வைக்கிறேன். இது நமக்கும் பிறருக்குமான போதனையாகும். அன்னார் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்ற விஷயத்தை பகல் வெளிச்சத்தை போன்று தெளிவாக எடுத்து வைக்கும் மேற்கோள்களாகும். நான் திலாவத் செய்த வசனங்களை விளக்கியவாறு ஓரிடத்தில் ஹஸ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வசனத்தின் கருத்து என்னவென்றால், கல்வி மற்றும் ஞானத்தை விட்டு மக்கள் பேரிழந்தவர்களாக ஆகிவிட்ட நேரத்தில் இறைவன் தூதரை அனுப்பினான். ஆன்மா முழுமையடையக்கூடிய வழிமுறை மற்றும் மனித ஆன்மாக்கள் அறிவு மற்றும் செயலில் முழுமை பெறக்கூடிய நுட்பமான மார்க்க ஞானங்கள் முற்றிலும் தொலைந்து போன நேரமாக அது இருந்தது. மக்கள் வழிகேட்டில் மூழ்கியிருந்தனர். அதாவது இறைவனை விட்டும் அவனது நேரான பாதையை விட்டும் வெகு தூரம் விலகி சென்று விட்டனர். அவ்வாறான நேரத்தில் இறைவன் தனது எழுத படிக்க தெரியாத தூதரை அனுப்பினான். மேலும் அந்த தூதர் அவர்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். வேதத்தின் அறிவையும் ஞானத்தையும் கொண்டு அவர்களை நிரப்பினார். அதாவது அடையாளங்கள் மற்றும் அற்புதங்களினால் முழுமையான திட நம்பிக்கை எனும் அந்தஸ்து வரை கொண்டு சென்றார். மேலும் இறைவனை அடையாளம் கண்டுகொள்ளுதல் எனும் ஒளியால் அவர்களின் உள்ளங்களை ஒளிமயமாக்கினார். பிறகு இறைவன் கூறுகிறான், இறுதி காலத்தில் தோன்றும் இன்னொரு கூட்டமும் உண்டு. அவர்களும் ஆரம்பத்தில் இருள் மற்றும் வழிகேட்டில் இருப்பார்கள். மேலும் கல்வி, ஞானம் மற்றும் நம்பிக்கையை விட்டு வெகு தூரத்தில் இருப்பார்கள். அப்போது இறைவன் அவர்களையும் சஹாபாக்களின் நிலையில் கொண்டு வருவான். அதாவது எவற்றையெல்லாம் சஹாபாக்கள் கண்டார்களோ அவை இவர்களுக்கும் காட்டப்படும். எந்த அளவு என்றால் அவர்களின் உண்மைத்துவம் மற்றும் திட நம்பிக்கை சஹாபாக்களின் உண்மைத்துவம் மற்றும் திட நம்பிக்கைக்கு ஒப்பானதாக ஆகிவிடும். ஆகவே ஹஸ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பையத்தில் வந்த பிறகு அன்னாரது உண்மைத்துவம் குறித்து நமக்கு இவ்வாறான நம்பிக்கை ஏற்பட வேண்டும். நமது ஈமானுடைய நிலை இவ்வாறு இருக்க வேண்டும். இறைவன் மீது நம்பிக்கை, ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை, இஸ்லாத்தின் உண்மைத்துவத்தின் மீது ஈமான் மற்றும் திட நம்பிக்கை ஆகியவை சஹாபாக்களுக்கு இருந்தது போன்று இருக்க வேண்டும். தற்காலத்தில் நான் சஹாபாக்களின் நிலையை குறித்து ஹுதுபாக்களில் எடுத்துரைத்து வருகிறேன். நமக்கு முன்னால் முன் உதாரணங்கள் உள்ளன. அவ்வாறு நாம் இருக்க வேண்டும். ஹஸ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், சஹீஹான ஹதீஸில் வருகிறது, ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது சல்மான் ஃபார்சி அவர்களின் தோளின் மீது கை வைத்து, லவ் கானல் ஈமானு முஅல்லகன் பி சுரையா லனாலஹு ரஜுலுன் மின் ஃபாரிஸ் என்று கூறினார்கள். அதாவது ஈமான் கார்த்திகை நட்சத்திரம் வரை சென்று விட்டாலும் வானம் வரை சென்று விட்டாலும் பாரசீக வம்சத்தை சார்ந்த ஒருவர் அதை திரும்ப கொண்டு வருவார். அன்னார் சுட்டிக்காட்டிய விஷயம் என்னவென்றால், இறுதி காலத்தில் பாரசீக வம்சத்தை சார்ந்த ஒருவர் தோன்றுவார் என்பதாகும். அந்த காலத்தில் திருக்குரான் வானத்திற்கு உயர்த்தப்பட்டு விடும் என்று எழுதப்பட்டுள்ளது. அதுவே வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலமாகும். அதாவது இஸ்லாமிய போதனையும் திருக்குரானின் போதனையும் முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டிருக்கும். பாரசீக வம்சத்தை சார்ந்தவர் யாரெனில் அவர்தான் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் ஆவார். ஏனென்றால் சிலுவை தாக்குதலை முறியடிப்பதற்காக
வாக்களிக்கப்பட்ட மசீ அவர்கள் வரவேண்டியதுள்ளது. அந்த தாக்குதல் ஈமான் மீது செய்யப்படும். இந்த அனைத்து அடையாளங்களும் சிலுவை தாக்குதலின் காலத்தை குறித்தே கூறப்பட்டுள்ளன. அந்த தாக்குதலால் மக்களின் ஈமானின் மீது மிக தீய தாக்கம் ஏற்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் அன்னாருடைய வாழ்வில் இந்த கடும் தாக்குதல்கள் நடந்தன. மிக நீண்ட காலம் வரை இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தன. வரலாறு இதற்கு சாட்சியாக உள்ளது. ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இது எவ்வாறான தாக்குதல் என்றால், வேறொரு சொல்லில் இது தஜ்ஜாலிய தாக்குதல் என்று கூறப்படுகிறது. அந்த தஜ்ஜாலுடைய தாக்குதல் நேரத்தில் பல அறிவற்றவர்கள் ஈடு இணையற்ற ஓர் இறைவனை விட்டு விடுவார்கள் என்றும், பலரின் ஈமானிய நேசம் குளிர்ந்துவிடும் என்றும், மசீஹ் மவ்ஊதின் மிக பெரும் பணி ஈமானை புதுப்பிப்பதாக இருக்கும் என்றும் அடையாளங்களாக கூறப்பட்டுள்ளன. ஏனென்றால் தாக்குதல் ஈமானின் மீது இருக்கும். ஈமான் கார்த்திகை நட்சத்திரம் வரை சென்று விட்டாலும் என்று கூறப்பட்டுள்ள ஹதீஸில் பாரசீக வம்சத்தை சார்ந்தவர் என்று வந்துள்ளது. அவர் ஈமானை மீண்டும் நிலைநாட்ட தோன்றுவார். ஆகவே வாக்களிக்கப்பட்ட மசீகின் காலமும் பாரசீக வம்சத்தை சார்ந்தவரின் காலமும் ஒன்றே ஆகும். இருவரின் பணிகளும் ஒன்றே ஆகும், அதாவது ஈமானை திரும்ப நிலைநாட்டுவது. ஆகவே வாக்களிக்கப்பட்ட மசீகே பாரசீக வம்சத்தை சார்ந்தவர் என்பது நிரூபணமாகிறது. மேலும் அவருடைய ஜமாத்தை குறித்தே வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்தின் பொருள் என்னவென்றால், முழுமையான இருளுக்கு பிறகு நேர்வழி மற்றும் ஞானத்தை பெறக்கூடியவர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்கள் மற்றும் அருள்களை காணக்கூடியவர்கள் இரு கூட்டத்தார் மட்டுமே ஆவார்கள். முதலாம் அவர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் ஆவர். இவர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோற்றத்திற்கு முன்பு கடும் இருளில் மூழ்கியிருந்தனர். அதன் பிறகு இறை அருளால் நுபுவத்தின் காலத்தை அவர்கள் பெற்றார்கள். தமது கண்களால் அற்புதங்களை கண்டனர், முன் அறிவிப்புகளை கண்டனர். மேலும் திட நம்பிக்கை அவர்களிடத்தில் எவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றால் ஒரே ஆன்மாவாக மாறிவிட்டனர். மேற்கூறப்பட்டுள்ள வசனத்தில் கூறப்பட்டுள்ளதை போன்று அந்த இரண்டாவது கூட்டத்தினர் சஹாபாக்களுக்கு ஒப்பானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மசீஹ் மவ்ஊதின் கூட்டத்தினர் ஆவர். ஏனென்றால் இந்த கூட்டமும் சஹாபாக்களுக்கு ஒப்பாக ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்களை காணக்கூடியதாகும். இருள் மற்றும் வழிகேட்டிற்கு பிறகு நேர்வழியை பெறக்கூடியதாகும். மேலும் ஆஹரீன மின்ஹும் என்ற வசனத்தில் அவர்களுடன் சேராத மற்றவர்கள் எனும் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. அதாவது சஹாபாக்களுக்கு ஒப்பானவர்கள் எனும் அருளிலிருந்து பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது அந்த அந்தஸ்தையே சுட்டிக்காட்டுகிறது. அன்னார் கூறுகிறார்கள், இன்று அதுதான் நடக்கிறது. 1300 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதத்தின் வாசல் திறந்துவிட்டது. தாரே குத்னி ஹதீஸ் மற்றும் ஃபதாவா இப்னு ஹஜரில் கூறப்பட்டிருப்பது போன்று ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் தோன்றியதை மக்கள் தமது கண்களால் கண்டனர். அதாவது சூரிய சந்திர கிரகணங்கள் ரமலானில் வந்தன. மேலும் ஹதீஸில் கூறப்பட்டிருப்பது போன்று சந்திர கிரகணம் தமது கிரகணத்திற்குரிய இரவுகளில் முதல் இரவும், சூரிய கிரகணம் தமது கிரகணத்திற்குரிய நாட்களில் நடுநாளில் தோன்றியது. அவ்வாறான நேரத்தில் மஹதி என்று வாதிப்போர் இருந்தார். வானமும் பூமியும் தோன்றிய நாள் முதல் இதுபோன்ற சூழ்நிலையே ஒருபோதும் வந்தது கிடையாது. ஏனென்றால் வரலாற்றின் பக்கங்களில் இதற்கு நிகரான ஒன்றை எம் மனிதரும் இதுவரை காட்டியதில்லை. இது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஓர் அற்புதமாக இருந்தது. மக்கள் கண்களால் இதை கண்டனர். பிறகு மஹதி மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலத்தில் வெளிப்படும் என்று கூறப்பட்டுள்ள வால் நட்சத்திரம் வெளிப்பட்டது. அது வெளிப்பட்டதை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டனர். இதேபோன்று ஜாவாவில் வெளிப்பட்ட நெருப்பையும் லட்சக்கணக்கான மனிதர்கள் கண்டனர். அவ்வாறு பிளேக் நோய் பரவுதல், ஹஜ் செய்வதை விட்டு தடுத்தல் போன்றவற்றையும் தமது கண்களால் அனைவரும் கண்டனர். நாட்டில் ரயில் கண்டுபிடிக்கப்படுதல், ஒட்டகங்கள் பயனற்று போதல் ஆகிய இவ்வனைத்தும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்களாகும். சஹாபாக்கள் அற்புதங்களை கண்டது போன்றே இவை இக்காலத்தில்
கண்டுணரப்பட்டன. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் அந்த இறுதி கூட்டத்தை மின்ஹும் என்ற சொல்லால் அழைத்துள்ளான். அதாவது அற்புதங்களை கண்டதில் அவர்களும் சஹாபாக்களை போன்றவர்களே ஆவர் என சுட்டிக்காட்டியுள்ளான். 1300 வருட காலத்தில் இவ்வாறான நபித்துவ காலத்தை யார் பெற்றார்கள் என சிந்தித்து பாருங்கள். இக்காலத்தில் நம்முடைய ஜமாத் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. பல காரணங்களினால் இந்த ஜமாத் சஹாபாக்களுடன் ஒப்புமை பெற்றுள்ளது. சஹாபாக்கள் பார்த்தது போன்று அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்கின்றனர். சஹாபாக்கள் பெற்றது போன்று அவர்கள் இறை அடையாளங்கள் மற்றும் புத்தம் புதிய உதவிகளின் மூலமாக ஒளியையும் நம்பிக்கையையும் பெறுகிறார்கள். சஹாபாக்களுக்கு நேர்ந்தது போன்று இறைவழியில் மக்களிடம் கேலி கிண்டல், ஏச்சு பேச்சு, பல்வேறு வகையான உள்ளத்தை காயப்படுத்தும் சொற்கள், தீய வார்த்தைகள், கருணையற்ற நடைமுறை போன்றவற்றின் துன்பத்தை அவர்களும் சந்திக்கின்றனர். சஹாபாக்கள் பெற்றது போன்று இறைவனின் தெளிவான அடையாளங்கள், வானத்தின் உதவிகள் மற்றும் ஞானமிகு போதனைகளால் அவர்களும் தூய வாழ்வை பெறுகின்றனர். இது மிக முக்கிய விஷயமாகும். ஞானமிகு போதனையால் தூய வாழ்வை பெற வேண்டும் என்பதை இப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். திருக்குரானின் மீது ஆழ்ந்து சிந்திப்பது மிக அவசியமாகும். அன்னார் கூறுகிறார்கள், சஹாபாக்கள் அழுதது போன்று அவர்களில் பெரும்பாலார் தொழுகையில் அழுகின்றனர். மேலும் சஜ்தா செய்யும் இடங்களை கண்ணீரால் நனைத்து விடுகின்றனர். சஹாபாக்கள் இருந்தது போன்று அவர்களில் பெரும்பாலாருக்கு உண்மையான கனவுகள் வருகின்றன. மேலும் அவர்கள் இறை இல்ஹாமை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றனர். சஹாபாக்கள் செலவழித்தது போன்று அவர்களில் பெரும்பாலார் தம் உழைப்பால் சந்தித்த செல்வத்தை இறை விருப்பங்களுக்காக மட்டும் நமது இயக்கத்திற்காக செலவழிக்கின்றனர். மேலும் மரணத்தை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கும் பலரை அவர்களை நீங்கள் காண்பீர்கள். இதுவும் மிக முக்கிய விஷயமாகும். மரணத்தை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், மேலும் அவர்களில் பெரும்பாலார் மென்மையான உள்ளம் மற்றும் உண்மையான இறையச்சத்தில் இருப்பதை காண்பீர்கள். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய இவ்விஷயங்கள் மிக முக்கியமானதாகும். இதை நாம் எந்த நேரமும் நம்முன் வைக்க வேண்டும். சஹாபாக்களின் வாழ்க்கையாக அது உள்ளது. அது இறைவனின் கூட்டமாகும். அதை இறைவனே பராமரிக்கிறான். நாளொரு மேனியாக அவர்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்துகிறான். மேலும் அவர்களின் நெஞ்சங்களை ஈமானிய ஞானங்களால் நிரப்புகிறான். இவ்வனைத்து விஷயங்களும் நமக்குள்ளும் உருவாகின்றதா என்றும், சஹாபாக்களுக்கு ஈர்த்தது போன்று வானத்தின் அடையாளங்கள் மூலமாக அவற்றை நம் பக்கம் ஈர்க்கிறதா என்றும் நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். சுருக்கமாக, ஆகரீன மின்ஹும் என்ற சொல்லிலிருந்து உணரப்படுகின்ற அந்த அனைத்து அடையாளங்களும் இந்த ஜமாத்தில் காணப்படுகிறது. மேலும் இறைவனுடைய கூற்று ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறிய தீரும். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இது எவ்வாறான காலம் என்றால், பல்வேறு பிரிவுகளை ஒரே சமுதாயமாக ஆக்க இறைவன் நாட்டம் கொண்டுள்ளான். மேலும் மார்க்க சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வந்து அனைவரையும் இறுதியில் ஒரே மார்க்கத்தில் ஒன்று சேர்க்க நாட்டம் கொண்டுள்ள காலமாகும். அலைகளின் ஆதிக்கம் மிக்க இக்காலத்தை குறித்து இறைவன் திருக்குரானில் கூறுகிறான், வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபஜமஅனாஹும் ஜமஆ. எக்காலம் ஊதப்படும் போது நாம் அவர்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டுவோம். இந்த வசனத்தை முந்தைய வசனங்களோடு இணைத்து பார்க்கும்போது கிடைக்கும் பொருள் என்னவென்றால், எந்த காலத்தில் உலகின் மார்க்கங்களின் பேரொளி எழும்புமோ, ஒரு அலை இன்னொரு அலையின் மீது விழுவது போன்று ஒரு மார்க்கம் இன்னொரு மார்க்கத்தின் மீது விழுந்து ஒருவர் மற்றவரை ஒழிக்க நினைக்கும் போது, அலைகளின் ஆதிக்கமிகு காலத்தில் எவ்வித உலக ஏற்பாடுமின்றி வானம் மற்றும் பூமியின் இறைவன் தம் கைகளால் ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்குவான். எவர்களிடத்தில் திறமையும் பொருத்தமான தன்மையும் இருக்குமோ அவர்கள் அனைவரையும் அந்த இயக்கத்தில் ஒன்று சேர்ப்பான். மார்க்கம் என்றால் என்ன என்பதை அவர்கள் அப்போது உணர்வர். அவர்கள் மீது வாழ்வு மற்றும் உண்மையான நன்மையின் ஆன்மா ஊதப்படும். இறை ஞானம் எனும் பானம் அவர்களுக்கு அருந்த கொடுக்கப்படும். இன்றிலிருந்து 1300 ஆண்டுகளுக்கு முன் திருக்குரான் உலகின் முன் எடுத்து வைத்த முன்னறிவிப்பு நிறைவேறாத வரை இந்த தொடர் முறிந்து போகாது என்பது நிச்சயமாகும். அனைத்து சமுதாயங்களும் ஒரே மார்க்கத்தில் ஒன்றிணைக்கப்படும் இறுதி காலத்தை குறித்து இறைவன் ஒரே ஒரு அடையாளத்தை மட்டும் கூறவில்லை. மாறாக திருக்குரானில் இன்னும் பல அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளன. உதாரணமாக, அக்காலத்தில் நதிகளில் இருந்து பல ஆறுகள் வெளிப்படும் என்றும்,
பூமியின் மறைவான காதுகள், அதாவது பல்வேறு கனிம வளங்கள் வெளிப்படும் என்றும், பல்வேறு புவி அறிவியல் வெளிப்படும் என்றும், நூல்கள் பல்கி பெருகிவிடும் அளவில் கருவிகள் உருவாகிவிடும் என்றும் கூறப்பட்டுள்ளன. மேலும் அந்நாட்களில் எவ்வாறான வாகனம் தோன்றிவிடும் என்றால் அது ஒட்டகங்களை பயனற்றதாக ஆக்கிவிடும் என்றும், அவற்றின் மூலமாக சந்திக்கும் வழிமுறை எளிதாக ஆகிவிடும். மேலும் உலகின் பரஸ்பர தொடர்புகள் எளிதாகிவிடும். ஒருவர் மற்றவருக்கு செய்திகளை எளிதாக கொண்டு சேர்க்க முடியும். மேலும் இக்காலத்தில் வசதிகள் இன்னும் அதிகமாக உருவாகிக் கொண்டே செல்கின்றன. மேலும் அந்நாட்களில் வானில் ஒரே மாதத்தில் சூரிய சந்திர கிரகணம் தோன்றும். மேலும் அதன் பிறகு பூமியில் கடுமையான பிளேக் நோய் பரவும். பிளேக்கால் பாதிக்காத எந்த நகரமும் கிராமமும் எஞ்சிருக்காது. உலகில் பெரும் மரணங்கள் நிகழும். உலகம் வெறிச்சோடிவிடும். சில குடியிருப்புகள் முற்றிலும் அழிந்து போய்விடும். அவற்றின் பெயரும் அடையாளமும் எஞ்சியிருக்காது. மேலும் சில குடியிருப்புகள் ஓரளவு தண்டனையில் பிடிக்கப்பட்டு பிறகு அவை காப்பாற்றப்படும். இந்த நாட்கள் இறைவனின் கடும் கோபத்தின் நாட்களாகும். ஏனென்றால் அவனால் அனுப்பப்பட்டிருப்பவருக்காக இறைவன் இக்காலத்தில் வெளிப்படுத்திய அடையாளங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் படைப்பினங்களின் சீர்திருத்தத்திற்காக வந்த இறைவனின் நபியை இவர்கள் நிராகரித்து விட்டனர். அவரை பொய்யராக்கி விட்டனர். இந்த அனைத்து அடையாளங்களும் நாம் வாழும் இக்காலத்தில் நிறைவேறிவிட்டன. அறிவுடையவருக்கு இது தெளிவான ஒளிமிக்க பாதையாகும். திருக்குரானில் எழுதப்பட்ட அனைத்து அடையாளங்களும் எனது வருகைக்காக வெளிப்பட்டிருக்கும் காலத்தில் இறைவன் என்னை அனுப்பியுள்ளான். இந்த அனைத்தும் உங்களுடைய காலத்தில் நிறைவேறிவிட்டன என்பதற்கு வரலாறு சாட்சியாக உள்ளது. மேலும் அவற்றில் சில இப்பொழுது வரை நிறைவேறிக் கொண்டே செல்கின்றன. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இறைவன் இக்காலத்தின் தற்போதைய நிலையை கண்டு பூமி பல்வேறு வகையான தீமை, பாவம் மற்றும் வழிகேட்டால் நிரம்பியதைக் கண்டு உண்மையை எட்ட வைக்கவும் சீர்திருத்தவும் என்னை நியமித்தான். இது எவ்வாறான காலம் என்றால், மக்கள் ஹிஜ்ரி 13ஆம் நூற்றாண்டை கடந்து 14ஆம் நூற்றாண்டை அடைந்து விட்டனர். அப்போது நான் இக்கட்டளைக்கு கட்டுப்பட்டவாறு பொதுமக்களிடத்தில் பிரசுரங்கள் மற்றும் சொற்பொழிவுகள் மூலமாக இந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் இறைவன் சார்பாக மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக வரக்கூடியவர் வந்துவிட்டார், அது நான் தான் என்று அறிவிப்பு செய்தேன். பூமியில் இருந்து வெளியேறிவிட்ட ஈமானை மீண்டும் நிலைநாட்டவும், இறைவனிடமிருந்து ஆற்றல் பெற்று அவனுடைய கையின் ஈர்ப்பை கொண்டு உலகை சீர்திருத்தம், இரையச்சம் மற்றும் நன்மையின் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவும், அவற்றின் கொள்கை ரீதியான மற்றும் செயல் ரீதியான தவறுகளை நீக்க வேண்டும் என்பதற்காகவும் இறைவன் என்னை நியமித்தான். மேலும் இதன் பிறகு சில வருடங்கள் கழிந்தவுடன் இந்த சமுதாயத்திற்காக ஆரம்பம் முதலே வாக்களிக்கப்பட்ட அந்த மசீகும் இஸ்லாம் வீழ்ச்சியடையும் காலத்தில், குழப்பம் பரவும் காலத்தில் நேரடியாக இறைவனிடமிருந்து நேர்வழியை பெறும் அந்த இறுதி மகதியும் இன்றிலிருந்து 1300 வருடங்களுக்கு முன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்செய்தி கூறப்பட்ட வானத்தின் உணவை புதிய வகையில் மனிதர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப் போகின்ற இறை நீதியில் தீர்மானிக்கப்பட்ட அந்த நபர் நானே ஆவேன் என்று இறை வகையின் மூலமாக என் மீது தெள்ள தெளிவாக கூறப்பட்டது. இறை உரையாடல்களும் அளவற்ற அருளாளனின் சம்பாஷணைகளும் எந்த அளவு தெளிவாகவும் தொடர்ச்சியாகவும் இது குறித்து நிகழ்ந்தது என்றால் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லை. வரக்கூடிய ஒவ்வொரு வகையும் உறுதியான ஆணியை போன்று உள்ளத்தில் இறங்கியது. மேலும் இந்த அனைத்து இறை உரையாடல்களும் எவ்வாறான மாபெரும் முன்னறிவிப்புகளால் நிரம்பி காணப்பட்டன என்றால் அவை பகல் வெளிச்சத்தை போன்று நிறைவேறின. மேலும் அவற்றின் தொடர்ச்சியும் மிகுதியும் அதிசய ஆற்றல்களின் வசீகரமும் என்னை எந்த அளவுக்கு நிர்பந்தித்து விட்டது என்றால், திருக்குரான் யாருடைய வேதமோ அந்த ஈடு இணையற்ற ஓர் இறைவனின் வகியே இது என்று நான் ஒப்புக்கொண்டு விட்டேன். இந்த இடத்தில் தௌராத் மற்றும் இஞ்சியிலுடைய பெயர்களை நான் எடுத்துரைக்க மாட்டேன். ஏனென்றால் தௌராத்தும் இஞ்சியிலும் எழுத்தாளர்களின் கைகளால் எந்த அளவு எழுதப்பட்டு மாற்றப்பட்டு விட்டதென்றால் இப்போது அவற்றை இறைவேதம் என்று கூற முடியாது. சுருக்கமாக, என் மீது இறங்கிய இறைவனின் வகி எந்த அளவு நம்பிக்கைக்குரியதாகவும் உறுதியானதாகவும் இருக்கிறது என்றால் அவற்றின் மூலமாக நான் எனது இறைவனை அடைந்தேன். வானத்தின் அடையாளங்களின் மூலமாக அந்த வகி ஹக்குல் யகீன், அனுபவ அறிவு எனும் அந்தஸ்து வரை மட்டுமே கொண்டு சேர்க்கவில்லை. மாறாக அவற்றின் ஒவ்வொரு பகுதியும் இறை வேதமாகிய
திருக்குரான் எடுத்து கூறுவதற்கேற்ப அமைந்துள்ளது. மேலும் இதை உண்மைப்படுத்த மலையை போன்று வானத்திலிருந்து அடையாளங்கள் கொட்டின. அந்நாட்களில்தான் ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் நிகழ்ந்தன. மகதியின் காலத்தில் ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் நிகழும் என்று எழுதப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்களில்தான் பஞ்சாபில் பெருமளவில் பிளேக்கும் பரவியது. திருக்குரானில் இச்செய்தி உள்ளது. அந்த நாட்களில் பெரும் மரணங்கள் நிகழும் என முந்தைய நபிமார்களும் தகவல் வழங்கியுள்ளார்கள். எந்த கிராமமும் நகரமும் இந்த மரணத்தில் இருந்து தப்பிக்காது என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே அவ்வாறுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் பிளேக்கின் பெயரும் அடையாளமும் கூட இல்லாதிருந்தது. அப்போது ஏறக்குறைய 22 வருடங்களுக்கு முன்பு பிளேக் பரவும் என்று அது தோன்றுவதை குறித்து இறைவன் எனக்கு செய்தி அறிவித்து விட்டான். தம்முடைய வாதம் குறித்து ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் குறித்த நேரத்தில் தோன்றியவனாவேன். திருக்குரான், ஹதீஸ், இஞ்சில் மற்றும் ஏனைய நபிமார்களின் முன்னறிவிப்புகளுக்கிணங்க எனக்காக வானத்தில் ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டன. மேலும் என்னுடைய காலத்தில் அனைத்து நபிமார்களின் செய்திகள் மற்றும் திருக்குரானின் செய்திக்கிணங்க இந்த நாட்டில் வழக்கத்திற்கு மாறாக பிளேக் பரவியது. மேலும் சஹீஹான ஹதீசுகளுக்கு ஏற்ப நான் இக்காலத்தில் ஹஜ்ஜில் இருந்து தடுக்கப்பட்டுள்ளேன். மரியமின் மகன் மசீஹின் காலத்தில் வெளிப்பட்ட நட்சத்திரம் என்னுடைய காலத்திலும் வெளிப்பட்டுள்ளது. மேலும் எனது காலத்தில் இந்த நாட்டில் ரயில் ஓடத் தொடங்கி ஒட்டகங்கள் பயனற்றவையாக ஆக்கப்பட்டு விட்டன. மக்கா மற்றும் மதீனாவுக்கு இடையிலும் ரயில் ஓடத் தொடங்கி அந்த அனைத்து ஒட்டகங்களும் பயனற்று போகும் காலம் அருகில் வந்துவிட்டது. மாறாக அது நெருங்கிவிட்டது. முதலில் சாலைகளின் மூலமாக தொடர்பு ஏற்பட்டிருந்தது. இப்போது அங்கும் ரயில்களின் மூலமாக தொடர்பு ஏற்பட்டுவிட்டது. 13 நூற்றாண்டுகளாக பயணத்தை வாழ்த்துக்குரியதாக ஆக்கி வந்த அந்த அனைத்து ஒட்டகங்களும் இப்போது பயனற்றதாகிவிடும். அப்போது சஹீஹ் முஸ்லிமில் ஒட்டகங்களை குறித்து கூறப்பட்ட ஹதீஸ் பொருந்தி வரும். ல யுத்ரகுன்னல் கிலாசு ஃபலா யுஸா அலைஹா, அதாவது மசீஹின் காலத்தில் ஒட்டகங்கள் பயனற்றதாக ஆகிவிடும், எவரும் அவற்றின் மீது பயணம் செய்ய மாட்டார். என்னுடைய கைகளில் ஆயிரக்கணக்கான அடையாளங்கள் வெளிப்பட்டன. அடையாளங்களை வெளிப்படுத்துவதில் என்னுடன் போட்டியிட்டு என்னை மிகைக்க பூமியில் ஏதேனும் மனிதன் உயிருடன் உள்ளாரா என்ன? எந்த இறைவனுடைய கையில் எனது உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக என் கைகளில் இப்போது வரை 2 லட்சத்திற்கும் அதிகமான அடையாளங்கள் வெளிப்பட்டு விட்டன. மேலும் ஏறக்குறைய 10,000த்திற்கு நெருக்கமான மக்களோ அல்லது அதைவிட அதிகமானவர்களோ தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டுள்ளனர். மேலும் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உண்மைப்படுத்தியுள்ளார்கள். இந்த நாட்டில் 3 லட்சம் 4 லட்சம் சீடர்களை கொண்ட கஷ்புகளை காணக்கூடிய பிரபல்யமான மனிதர்களுக்கு இம்மனிதர் இறைவன் புறமிருந்து உள்ளார் என கனவில் காட்டப்பட்டுள்ளது. அவர்களில் சிலர் எனது வருகைக்கு 30 வருடங்கள் முன்பே உலகை விட்டு சென்று விட்டனர். உதாரணமாக குலாப் ஷா என்ற பெயருடைய சான்றோர் ஒருவர் இருந்தார். அவர் லூதியானா மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் ஜமால்பூரை சார்ந்த மர்ஹூம் மியா கரீம் பக்ஷ் அவர்களுக்கு ஈசா காதியானில் பிறப்பார், அவர் லூதியானாவுக்கு வருவார் என்று செய்தி அறிவித்துள்ளார்கள். மியா கரீம் பக்ஷ் என்பவர் நல்ல இறைபக்தியுள்ள ஒரு வயோதிக நபராக இருந்தார். அவர் என்னை லூதியானாவில் சந்தித்தார். மேலும் இந்த அனைத்து முன்னறிவிப்புகளையும் எனக்கு கூறினார். எனவே மௌலவிமார்கள் அவருக்கு மிக பெரும் துன்பம் கொடுத்தனர். ஆனால் அவர் அவற்றை பொருட்படுத்தவில்லை. குலாப் ஷா அவர்கள் என்னிடம், மரியமின் மகன் ஈசா உயிருடன் இல்லை, அவர் இறந்து விட்டார், அவர் உலகிற்கு திரும்ப வரமாட்டார். இந்த சமுதாயத்திற்கு மிர்சா குலாம் அஹமது அவர்கள் ஈசா ஆவார்கள். அவரை இறைவனின் ஆற்றலும் ஞானமும் முந்தைய ஈசாவுடன் ஒப்புமை செய்துள்ளது. வானத்தில் அவருடைய பெயர் ஈசா என்று சூட்டப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள் என என்னிடம் தெரிவித்தார்கள். அவர் தனது சீடரை பார்த்து, கரீம் பக்ஷே, அந்த ஈசா தோன்றும் போது மௌலவிகள் எந்த அளவுக்கு எதிர்ப்பார்கள் என்பதை நீர் காண்பீர். அவர்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள், ஆனாலும் அவர்கள் வெற்றியடைய மாட்டார்கள். இன்று வரை அவர்கள் வெற்றி பெறாமல் தான் உள்ளனர். திருக்குரானின் மீது இயற்றப்பட்ட பொய்யான அடிக்குறிப்புகளை நீக்குவதற்காக அவர் உலகில் தோன்றுவார். திருக்குரானின் உண்மையான முகத்தை காட்டுவதற்காக தோன்றுவார். இந்த முன்னறிவிப்பில் அந்த சான்றோர், அந்த ஈசாவை நீர் காணும் வகையில் வாழ்வை பெறுவீர்கள் என தெளிவாக சுட்டிக்காட்டிவிட்டார்கள். அதாவது தமது சீடரின் வயதை குறித்தும் அந்த முன்னறிவிப்பு இருந்தது.
பிறகு ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், இறைவனுடைய பெயர் கஃபூர், மிக்க மன்னிப்பவன் ஆகும். அவ்வாறு இருக்கும்போது பாவ மன்னிப்பு கோரி திரும்புவவர்களை அவன் மன்னிக்காமல் இருப்பானா என்ன? இது போன்ற பிழைகள் சமுதாயத்தில் தோன்றிவிட்டன. இந்த பிழைகளில் ஒன்றுதான் ஜிஹாது குறித்த பிழையாகும். ஜிஹாது ஹராம் ஆகும் என்று நான் கூறினால் மட்டும் கண்களை உருட்டி பார்க்கிறார்கள். கொலை செய்யும் மஹதியை குறித்த ஹதீசுகள் சந்தேகத்திற்கிடமானவை என்று அவர்களே ஒப்புக்கொள்வதை காணும்போது நமக்கு வியப்பாக உள்ளது. மௌலவி முகமது ஹுசேன் பட்டால்வி இந்த தலைப்பில் நூல்களை எழுதியுள்ளார். அந்த ஹதீசுகள் சந்தேகத்திற்கிடமானவை என்று ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் இதே கோட்பாடை தான் மியா நசீர் ஹுசைன் தெஹ்லவி அவர்களும் கொண்டுள்ளார். தற்போதும் சில ஆலிம்கள் இக்கருத்தையே கூற ஆரம்பித்து விட்டனர். அந்த ஹதீசுகளை முற்றிலும் சரியானதாக அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவ்வாறு இருக்கும்போது என்னை பொய்யன் என்று அழைக்கிறார்கள். உண்மையான விஷயம் என்னவென்றால், மசீஹ் மௌத் மற்றும் மஹதியுடைய வேலை என்னவென்றால், அவர் சண்டைகளின் தொடரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே. எழுதுகோள், துவா மற்றும் சிந்தனையின் மூலமாக இஸ்லாத்தின் புகழை ஓங்கச் செய்வார். ஆகவே இந்த எழுதுகோள், துவா மற்றும் சிந்தனை ஆகிய இவைதான் இன்றும் அன்னாரை ஏற்றுக்கொள்பவர்களின் பணியாக இருக்கிறது. அன்னார் கூறுகிறார்கள், மக்களுக்கு இவ்விஷயம் புரியவில்லை என்பதில் பரிதாபமே. ஏனென்றால் உலகின் பக்கம் எந்த அளவுக்கு கவனம் உள்ளதோ அந்த அளவுக்கு மார்க்கத்தின் பக்கம் இல்லை. ஏற்றுக்கொண்ட பிறகு நமது கவனம் மீண்டும் உலகின் பக்கம் மிக அதிகமாக சாய்ந்து விட்டதா என நாமும் நமது நிலைகளை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், உலகின் அழுக்குகள் மற்றும் அசுத்தங்களில் மூழ்கிய பிறகு அவர்களின் மீது திருக்குரானின் ஞானங்கள் திறக்கப்பட வேண்டும் என எதிர்பார்ப்பது எவ்வாறு சாத்தியமாகும்? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன் என அங்கு தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. நான் அனுப்பி வைக்கப்பட்டதன் குறிக்கோள் என்னவென்பதையும் கேளுங்கள். நான் அனுப்பி வைக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கம் என்ன? எனது வருகையின் நோக்கம் மற்றும் குறிக்கோள் இஸ்லாத்தை புதுப்பிப்பதும் இஸ்லாத்திற்கு ஆதரவளிப்பது மட்டுமேயாகும். ஒரு புதிய ஷரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவோ அல்லது புதிய கட்டளைகளை கொடுப்பதற்காகவோ அல்லது ஏதேனும் ஒரு புதிய வேதம் இறங்கும் என்பதற்காகவோ நான் வந்துள்ளேன் என கருதிவிட வேண்டாம். அவ்வாறு ஒருபோதும் அன்று. இவ்வாறு ஒருவர் கருதுவார் என்றால் என்னை பொறுத்தவரை அவர் கடும் வழிகேடரும் மார்க்கமற்றவரும் ஆவார். ஹஸ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஷரியத் மற்றும் நுபுவத் முடிவு பெற்றுவிட்டது. இப்போது வேறு எந்த ஷரியத்தும் வர இயலாது. திருக்குரான் ஹாத்தமுல் குத்துப் ஆகும். இப்போது அதில் ஏதேனும் எழுத்தையோ புள்ளியையோ அதிகரிக்கவோ குறைக்கவோ இடமில்லை. ஆனால் ஹஸ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள்கள், நன்மைகள் மற்றும் திருக்குரானின் போதனை மற்றும் நேர்வழிகளின் கனிகள் முடிவு பெற்றுவிடவில்லை என்பது உண்மையே. அவை ஒவ்வொரு காலத்திலும் புத்தம் புதிதாக உள்ளன. மேலும் அந்த நன்மைகள் மற்றும் அருள்களின் சான்றுகளுக்காகவே இறைவன் என்னை எழுப்பியுள்ளான். இஸ்லாத்தின் தற்போதைய நிலை மறைவாக இல்லை. முஸ்லிம்கள் எல்லாவித பலவீனங்கள் மற்றும் வீழ்ச்சிக்கு இரையாக்கப்படுகிறார்கள் என்பது ஒருமித்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாகும். எல்லா விதத்திலும் அவர்கள் வீழ்கிறார்கள். தற்காலத்தில் இன்னும் மோசமான நிலைமையை நாம் கண்டு வருகிறோம். அவர்களின் நாவு ஒன்றாக உள்ளதென்றால் உள்ளங்கள் ஒன்றாக இல்லை. மேலும் இஸ்லாம் அனாதையாகிவிட்டது. இவ்வாறான நிலையில் அதற்கு ஆதரவு அளித்து கண்காணிக்கும் பொருட்டு இறைவன் என்னை அனுப்பினான். மேலும் அவன் தனது வாக்குறுதிக்கேற்ப என்னை அனுப்பினான். ஏனென்றால் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் என இறைவன் கூறியுள்ளான். தற்போது ஆதரவு, உதவி மற்றும் பாதுகாப்பை மேற்கொள்ளவில்லை என்றால் இதை செய்ய வேறு என்ன காலம் வரும்? பத்ரின் போது ஏற்பட்ட அதே நிலைமைதான் இப்போது 14ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டுள்ளது. அதனை குறித்து அல்லாஹ் வலகத் நஸரகுமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அஸில்லா என்று கூறியுள்ளான். இந்த வசனத்திலும் ஒரு முன்னறிவிப்பு பொதிந்துள்ளது. அதாவது 14ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் பலவீனமாகவும் சக்தியற்றதாகவும் ஆகிவிடும் போது இறைவன் இந்த பாதுகாப்பு வாக்குறுதிக்கேற்ப அதற்கு உதவி செய்வான். அவன் இஸ்லாத்திற்கு உதவி செய்ததைக் கண்டு நீங்கள் ஏன் வியப்படைகிறீர்கள்? பிறகு தமக்கு எதிராக
எதிர்ப்பவர்கள் மேற்கொள்ளும் ஆணவமான நடவடிக்கை குறித்து எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், எனது பெயர் தஜ்ஜால் என்றும் பெரும் பொய்யன் என்றும் வைக்கப்படுகிறது. என் மீது அவதூறுகள் சுமத்தப்படுகின்றன. இதை கண்டு எனக்கு வருத்தமில்லை. ஏனென்றால் எனக்கு முன்னுள்ள தூதர்கள் எவ்வாறு நடத்தப்பட்டார்களோ அவ்வாறே என்னுடனும் நடந்து கொள்வது அவசியமாகும். நானும் அந்த தொன்மையான நடைமுறையிலிருந்து பங்கு பெறுவது அவசியமாகும். நமது எஜமானரும் தலைவருமான ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிபாதையில் வந்த சோதனைகளிலும் கஷ்டங்களிலும் சிறிதளவு கூட என் மீது ஏற்படவில்லை. நபிமார்களின் தொடரில் இதற்கு நிகரான ஒன்றை எவரிடத்திலும் நாம் காண முடியாது. அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்காக சகித்துக் கொண்ட துன்பங்களை எழுதுவதற்கு எழுதுகோலுக்கு சாத்தியமில்லை. அதை எடுத்துரைப்பதற்கு நாவுக்கு வலுவில்லை. இவற்றிலிருந்து அன்னார் எத்தகைய கம்பீரமிக்க மனதிடமுள்ள நபியாக இருக்கிறார் என்பது புலனாகிறது. இறைவனுடைய ஆதரவும் உதவியும் அன்னாருடன் இல்லாதிருந்தால் இந்த துயரங்களின் மலையை சுமப்பது சாத்தியமாகி இருக்காது. வேறு ஏதாவது ஒரு நபி இதை சந்தித்திருந்தால் அவராலும் சாத்தியமாகி இருக்காது. ஆனால் எந்த இஸ்லாத்தை இவ்வாறான துன்பங்கள் மற்றும் துயரங்களுடன் அன்னார் பரப்பினார்களோ இன்று அதன் நிலையை நான் எடுத்துரைக்க வேண்டுமா என்ன? முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் நிலையை எவ்வாறு ஆக்கிவிட்டார்கள்? மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக வந்த நபரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இஸ்லாத்தை வெற்றிகரமானதாகவும் பிற மார்க்கங்களின் மீது மிகைக்கச் செய்யும் வழிமுறையை எனது எழுத்துக்களின் மூலமாக நான் முழுமையாக எடுத்து வைத்து விட்டேன். எனது பத்திரிகைகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கு செல்கின்றன. இறைவன் அந்த சமுதாயத்திற்கு புரியும் திறனை வழங்கியுள்ளான். அவர்கள் இறைவன் வழங்கிய அறிவை கொண்டு இவ்விஷயத்தை புரிந்து கொண்டனர். ஆனால் இதை ஒரு முஸ்லிமுக்கு முன்னால் நான் எடுத்து வைக்கும் போது பைத்தியக்காரனை போன்றோ அல்லது கொலை செய்ய விரும்புவோரை போன்றோ அவரது வாயில் நுரை தள்ளுகிறது. தற்காலத்தில் அகமதிகளுடன் இவ்வாறு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் திருக்குரானுடைய போதனை இதுஃபா பில்லதி ஹி அஹ்சனு, அழகியவற்றால் தீமை எதிர்ப்பீராக என்பதாகும். எதிரியாக இருந்தாலும் மென்மை மற்றும் நன்னடத்தையின் மூலமாக நண்பனாக ஆகிவிடலாம் என்பதற்காக இப்போதனை உள்ளது. இவ்விஷயங்களை அமைதியாக நிம்மதியுடன் கேளுங்கள். கம்பீரமும் கண்ணியம் மிக்க அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு நான் கூறுகிறேன், நான் அவன் புறமிருந்தே வந்துள்ளேன். நான் இட்டு கட்டுபோன் அல்லன் என்றும் பொய்யன் அல்லன் என்றும் அவன் நன்கறிவான். இறைவன் மீது நான் ஆணையிட்டு கூறிய பிறகும் எனக்கு ஆதரவாக அவன் வெளிப்படுத்திய அடையாளங்களை கண்ட பிறகும் நீங்கள் என்னை பெரும் பொய்யன் என்றும் இட்டு கட்டுபோன் என்றும் கூறினால், பிறகு இறைவன் மீது ஆணையிட்டு நான் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன், தினந்தோறும் அல்லாஹ்வின் மீது பொய்யும் புரட்டும் செய்த பிறகும் அல்லாஹ் ஒருவருக்கு உதவி ஒத்தாசை செய்து வருவதாக ஏதேனும் ஒரு பொய்யனின் உதாரணத்தை நீங்கள் எடுத்து காட்டுங்கள். அல்லாஹ்வின் மீது ஒரு பொய்யர் இட்டு கட்டுகிறார், பொய் கூறுகிறார். ஆயினும் அல்லாஹ் அவருக்கு உதவிகளும் புரிந்து வருகிறான். இவ்வாறான ஒரு பொய்யரை எடுத்து காட்டுங்கள். இறை உதவிகள் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் உள்ளது என்பதற்கு இன்று உலகம் முழுவதும் பரவியுள்ள அஹ்மதியா ஜமாஅத் தெளிவான சான்றாக இல்லையா என்ன? அன்னார் கூறுகிறார்கள், அவரை இறைவன் அழித்திருக்க வேண்டும். இவ்வாறான பொய்யரை அல்லாஹ் நாசமாக்கி இருக்க வேண்டும். ஆனால் இங்கோ இதற்கு மாற்றமாக விவகாரம் உள்ளது. நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நான் உண்மையாளன் ஆவேன். நான் அவன் புறமிருந்தே வந்துள்ளேன். ஆனால் பெரும் பொய்யன் என்றும் இட்டுக்கட்டுபோன் என்றும் நான் அழைக்கப்படுகிறேன். சமுதாயம் எனக்கு எதிராக ஏற்படுத்தும் ஒவ்வொரு வழக்கிலும் ஒவ்வொரு சோதனையிலும் அல்லாஹ்வே எனக்கு உதவி புரிகிறான். மேலும் அவற்றிலிருந்து அவன் என்னை காப்பாற்றுகிறான். லட்சக்கணக்கான மனிதர்களின் உள்ளங்களில் எனது நேசத்தை இட்டு எனக்கு அவன் உதவி புரிந்துள்ளான். நெடுந்தொலைவிலும் வெகு அருகிலும், தற்போது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் சவுத் அமெரிக்காவிலும் தீவுகளிலும் ஆஸ்திரேலியாவிலும் அரபு நாடுகளிலும் லட்சக்கணக்கானவர்களின் உள்ளங்களில் எனது நேசத்தை இட்டுவிட்டான். ஒரு பொய்யருடன் இவ்வாறு நடந்து கொள்ளப்படுவது வினோதமாக உள்ளது. எனது உண்மைக்கு சான்றாக இதை நான் வரையறுக்கிறேன். இதுவே எனது உண்மைக்கு சான்றாகும். ஒருவர் பெரும் பொய்யராக இருந்தார், அல்லாஹ்வின் மீது அவர் இட்டி கட்டினார். ஆயினும் அல்லாஹ் அவருக்கு இந்த அளவு உதவிகள் புரிந்து இத்தனை நீண்ட காலம் வரை அவரை உயிருடன் வைத்தான், அவருடைய நோக்கங்களை பூர்த்தி செய்தான் என்று ஏதேனும் ஒரு இட்டு கட்டுபோரின் அடையாளத்தை நீங்கள் காட்டுங்கள் பார்க்கலாம். பிறகு அன்னார் கூறுகிறார்கள்,
தற்போது வானத்தில் இருந்து இறங்கிக் கொண்டிருக்கும் ஒளிகளையும் அருள்களையும் முஸ்லிம்கள் மதிக்க வேண்டும். தகுந்த நேரத்தில் அவர்களுக்கு கை கொடுக்கப்பட்டிருப்பதற்காகவும் இறைவன் தனது வாக்குறுதிக்கேற்ப இந்த துயரத்தின் போது அவர்களுக்கு உதவி புரிந்ததற்காகவும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் இந்த அருளை மதிக்கவில்லை என்றால் இறைவன் அவர்களை பொருட்படுத்த மாட்டான். அவன் தனது வேலையை செய்தே தீருவான். ஆனால் அவர்கள் பரிதாபத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள். நான் மிக வலுவுடனும் முழு நம்பிக்கை மற்றும் அகப்பார்வையுடன் கூறுகிறேன், பிற மார்க்கங்களை அழித்து இஸ்லாத்தை மிகைக்கச் செய்து ஆற்றல் வழங்க அல்லாஹ் நாடியுள்ளான். இறைவனின் இந்த நாட்டத்தை எதிர்க்க எந்த கையும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை. அவன் ஃபஆலுன் லிமா யுரீது, தான் நினைத்ததை நடத்துபவன் ஆவான். முஸ்லிம்களை நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு இந்த செய்தியை கூறியுள்ளான். நான் இந்த செய்தியை எட்ட வைத்து விட்டேன். இப்போது இதை கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் உங்கள் அதிகாரத்தில் உள்ளது. ஹஸ்ரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பது உண்மையாகும். வரக்கூடிய வாக்களிக்கப்பட்டவர் நான் தான் என்று நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். மேலும் இஸ்லாத்தின் வாழ்வு ஈசாவின் மரணத்தில் உள்ளது என்பதும் உறுதியான விஷயமாகும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், என்னுடைய பேரிழந்த எதிரிகளை இறைவன் தினந்தோறும் பலவிதமான பல வகையான அடையாளங்களை காட்டி இழிவுக்குள்ளாக்கி வருகிறான். நான் அவன் மீதே ஆணையிட்டு கூறுகிறேன், எவ்வாறு அவன் இப்ராஹிமுடன் கலந்துரையாடினானோ, சம்பாஷணை செய்தானோ, அதன் பிறகு இஸ்ஹாக்கிடமும் இஸ்மாயிலுடனும் யாக்கூபுடனும் யூசுஃபுடனும் மூசாவுடனும் மரியமின் மகன் மசீஹுடனும் அனைவருக்கும் பிறகு நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் எந்த அளவுக்கு உரையாடினான் என்றால், அன்னாரின் மீது அனைவரையும் விடவும் பிரகாசமான தூய வகியை இறக்கினான். அவ்வாறே அவன் தன்னுடன் உரையாடும் சம்பாஷணை செய்யும் நட்பேறு எனக்கு வழங்கினான். இந்த நட்பேறு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதன் காரணமாகவே எனக்கு கிடைத்துள்ளது. நான் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தை சார்ந்தவனாக இல்லாமல் இருந்திருந்தால், மேலும் அன்னாரை பின்பற்றாமல் இருந்திருந்தால், உலகின் அனைத்து மலைகள் அளவிற்கு நிகராக எனது நற்செயல்கள் இருந்திருந்தாலும் இறைவனுடன் உரையாடும் சம்பாஷணை செய்யும் இந்த நட்பேறு ஒருபோதும் எனக்கு கிடைத்திருக்காது. ஏனென்றால் இப்போது முஹம்மதிய நபித்துவத்தை தவிர மற்ற அனைத்து நபித்துவங்களும் மூடப்பட்டு விட்டன. ஷரியத்தை கொண்ட எந்த நபியும் வர முடியாது. ஷரியத் அல்லாத நபி வர முடியும். ஆனால் அவர் உம்மத்தை சார்ந்தவராக முதலில் இருப்பது அவசியமாகும். ஆகவே இந்த அடிப்படையில் நான் உம்மத்தை சார்ந்தவனும் ஆவேன், நபியும் ஆவேன். இறைவனுடன் உரையாடும் சம்பாஷணை செய்யும் எனது நபித்துவம் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தின் ஒரு நிழலாகும். இதுவென்று எனது நபித்துவம் ஒன்றுமில்லை. என்னிடமிருந்து வெளிப்பட்டது முஹம்மதிய நபித்துவமேயாகும். நான் நிழல் மட்டுமே ஆவேன், உம்மத்திய நபி மட்டுமே ஆவேன். ஆகவே இதனால் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தில் எந்த பாதிப்பும் வந்துவிடாது. அதாவது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்து எவ்விதத்திலும் பாதிக்கப்படாது. இறைவனுடன் நான் உரையாடுவது முற்றிலும் உண்மையே. ஒரு நொடியேனும் இதை குறித்து நான் சந்தேகம் கொண்டால் நான் காஃபிராகி விடுவேன். மேலும் எனது மறுமை நாசமாகிவிடும். என் மீது இறங்கிய இறை வார்த்தைகள் முற்றிலும் நம்பிக்கைக்குரியதும் உறுதியானதும் ஆகும். சூரியனையும் அதன் பிரகாசத்தையும் கண்ட பிறகு இது சூரியனாகும், இது அதனுடைய ஒளியாகும் என்று எவரும் சந்தேகிக்க முடியாததை போன்று இறைவன் புறமிருந்து என் மீது இறங்குகின்ற அந்த சொற்களையும் நான் சந்தேகிக்க இயலாது. இறை வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வதை போன்றே நான் அதன் மீதும் நம்பிக்கை கொள்கிறேன். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இறைவன் மற்றும் அவனுடைய படைப்பினங்களுக்கு இடையிலான தொடர்பில் விரிசல் ஏற்பட்டுவிட்டது. அதை அகற்றிவிட்டு நேசம் மற்றும் பற்றின் தொடர்பை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே இறைவன் என்னை நியமித்தான். மேலும் உண்மையை வெளிப்படுத்தி மார்க்க போர்களை முடிவுக்கு கொண்டு வந்து சமாதானத்திற்கான அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் உலகின் கண்களை விட்டு மறைந்துவிட்ட மார்க்கத்தின் உண்மைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பௌதீக இருள்களின் கீழ் அமுங்கி போன ஆன்மீகத்தை முன் உதாரணத்துடன் எடுத்து காட்டுவதற்காகவும் மனிதனுக்குள் நுழைந்து கவனம் மற்றும் சிந்தனையின் மூலமாக வளர்ச்சி அடையும் இறை ஆற்றல்களை சொல்லால் மட்டுமல்லாமல் செயலாலும் அதன் நிலைகளை எடுத்துரைப்பதற்காகவும் இறைவன் என்னை நியமித்தான். மேலும் எவ்வித ஷிர்கின் கலப்படமும் கலக்காத இப்போது காணாமல் போன களப்பற்ற ஒளிமிக்க தௌஹீதை
மீண்டும் சமுதாயத்தில் ஊன்றுவது எனது வருகையின் மிக பெரும் நோக்கமாகும். இவை அனைத்தும் எனது ஆற்றல்களால் நடைபெறாது, மாறாக வானம் மற்றும் பூமியின் இறைவனுடைய ஆற்றலினால் இது நடக்கும். ஒருபுறம் இறைவன் தமது கைகளால் எனக்கு பயிற்சி அளித்து தமது வகையால் என் மீது நட்பேறு புரிந்து இவ்வாறான சீர்திருத்தத்திற்காக நான் எழுந்து நிற்க வேண்டும் என எனது உள்ளத்திற்கு வேட்கையை வழங்கியுள்ளான். இன்னொரு புறம் அவன் இதற்காக உள்ளங்களை ஆயத்தப்படுத்தியதை நான் பார்க்கிறேன். எனது விஷயங்களை கேட்பதற்காக அவை ஆயத்தமாக உள்ளன. இறைவன் என்னை உலகில் அனுப்பிய காலம் முதல் உலகில் ஒரு பெரும் புரட்சி ஏற்படுவதை நான் காண்கிறேன். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஹசரத் ஈசாவின் இறைத்தன்மையை மிக அதிகமாக விரும்பியவர்களின் ஆராய்ச்சியாளர்கள் கூட இப்போது அவர்களாகவே இந்த கொள்கையை விட்டு விலகிச் செல்கிறார்கள். இப்போது எண்ணற்ற மக்கள் இந்த கொள்கையை மறுக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டனர். தலைமுறையாக சிலைகளையும் தேவி தேவர்களையும் நேசித்து வந்தவர்களின் பெரும்பாலார் சிலைகள் ஒன்றுமற்றவை என புரிந்து கொண்டனர். இவர்கள் ஆன்மீகத்தை குறித்து அறியாதவர்களாக இருக்கலாம், சில சொற்களை மற்றும் சடங்கு சம்பிரதாய ரீதியில் பற்றியவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான வீணான சடங்குகளையும் பிததுகளையும் ஷிர்கின் கயிர்களையும் அவர்கள் தமது கழுத்தில் இருந்து கலற்றி விட்டார்கள். மேலும் அவர்கள் தௌஹீதின் வாசலுக்கு அருகில் வந்து நின்று விட்டார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு இறை அருள்கள் அவர்களில் பெரும்பாலாரை தமது சிறப்பான கையினால் உண்மையான முழுமையான தௌஹீதின் இந்த அமைதி இல்லத்திற்கு தள்ளி கொண்டு வந்து நுழைத்துவிடும் என நான் நம்புகிறேன். இதனுடன் அவர்களுக்கு முழுமையான நேசமும் முழுமையான இறை அச்சமும் முழுமையான இறை ஞானமும் வழங்கப்படும். எனது இந்த நம்பிக்கை வெறும் சிந்தனையை அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக இறைவனின் தூய வகையினால் இந்த நற்செய்தி எனக்கு கிடைக்கப்பெற்றது. வெகு விரைவில் பல்வேறு சமுதாயங்களை ஒரே சமுதாயமாக ஆக்கி சாந்தி மற்றும் சமாதானத்தின் நாட்களை கொண்டு வருவதற்காக இந்த நாட்டில் இறைவனுடைய ஞானம் இவ்வாறு வினை புரிந்துள்ளது. இந்த பல்வேறு விதமான அனைத்து சமுதாயங்களும் ஒரு நாள் ஒரே சமுதாயமாக ஆகும். ஒவ்வொருவருக்கும் மாற்றத்திற்கான அந்த காற்றின் நறுமணம் வந்து கொண்டிருக்கிறது. உலகில் வசிப்பவர்களில் குறிப்பாக முஸ்லிம்கள் இந்த உண்மையை உணரக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அன்னாருடைய வாதத்தை புரியக்கூடியவர்களாக ஆக வேண்டும். மேலும் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக அல்லாஹ் உலகிற்கு யாரை அனுப்பியுள்ளானோ அந்த மசீஹ் மற்றும் மஹதியின் பையத்தில் விரைவில் வரக்கூடியவர்களாக அவர்கள் ஆக வேண்டும். அல்லாஹ் இவ்வாறு செய்வானாக. மேலும் பையத்தின் உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்மையும் அல்லாஹ் ஆக்குவானாக. பாகிஸ்தான் அகமதிகளுக்காகவும் அல்ஜீரியாவின் அகமதிகளுக்காகவும் துவாவுக்காக நான் மீண்டும் கூற விரும்புகிறேன். அங்கு பெரும்பான்மையான நிலைமை மீண்டும் சீர்குலைய ஆரம்பித்திருக்கின்றது அல்லது தலைகீழாக மாறிக்கொண்டே செல்கிறது. முழுமையான அமைதியும் நிம்மதியும் வந்துவிட்டது என நாம் கூற முடியாது. நாள்தோறும் ஏதேனும் சம்பவங்கள் நிகழ்கின்றன. பாகிஸ்தானிலும் அல்ஜீரியாவிலும் சில அரசாங்கத்தினரின் எண்ணம் நல்லதாக இல்லை. மீண்டும் வழக்கை திறக்க விரும்புகின்றனர். பாகிஸ்தானிலும் சரி அல்ஜீரியாவிலும் சரி உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் எங்கெல்லாம் ஏதேனும் ஒரு அகமதி ஏதேனும் துன்பத்தில் இருப்பாரோ அங்கெல்லாம் ஒவ்வொரு அகமதியையும் அல்லாஹ் தமது பாதுகாப்பில் வைப்பானாக. மேலும் இத்துடன் அகமதிகளும் இவற்றின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது அகமதிகள் முன்பை விட அதிகமாக இறைவன் பக்கம் குனிய வேண்டும். தமது இபாதத்துகளின் உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். மேலும் அடியார்களின் உரிமைகளையும் வழங்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். தமது நிலைமைகளை சிறந்ததாக ஆக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். மேலும் இறைவனுடன் சிறப்பான தொடர்பை ஏற்படுத்துபவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله
عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.